வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வல்லமை விடுதலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இது நாளிலே நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவாராக. இந்த நித்தியம் டிவி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அதற்கு மரியாள், இதோ ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டான். இங்கே மரியாளிடத்துல தேவதூதர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அங்கே மரியாளுக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரியாளிடத்தில் வந்து வயிற்றிலே பிறக்குவதற்காக இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம். அந்த மரியாள் இவ்விதமாக ஆண்டவரிடத்தில் கேட்கிறாள், இது எப்படி ஆகும், நான் இன்னும் தன் புருஷனை அறியேனே என்று சொல்லுகிறார். அதற்கு அங்கே தேவதூதர் சொல்லுகிறார், இது தேவனாலே எல்லாம் கூடும். இன்னைக்கு எதெல்லாம் கூடாது என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காரியம் எனக்கு கை கூட வரல, இந்த வேலை எனக்கு கூடவில்லை, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கூடவில்லை, திருமணம் எனக்கு கூடவில்லை, வீடு எனக்கு கூடவில்லை என்று சொல்லி அநேகர் நம் சில காரியங்கள் இது எனக்கு கூடாதது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் அவரால் கூட வேண்டும் என்று சொன்னால் நாம் இங்கே மரியாள் சொல்லுகிறார், இது நான் தேவனுக்கு அடிமை. அல்லேலூயா. மரியாளுடைய வாழ்க்கையில தேவனுக்கு அடிமையாய் வாழ்கிறதை அங்கே பார்க்கிறோம். 46ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிடத்திலே களி கூறுகிறது. 48ஆம் வசனத்துல சொல்றது, அவர் தம்முடைய அடிமையை நோக்கி பார்த்தார், அடிமையின் வாழ்வை நோக்கி பார்த்தார். மரியாளுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில அடிமைத்தன வாழ்வு. அவருடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி இந்த வேதத்திலே சொல்லப்படவில்லை, அவருடைய சொந்தங்கள் இருக்கிறதா என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் அடிமையின் வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற மரியாள், அவருடைய வாழ்க்கை அடிமை. ஏன்னா அந்த 48ஆம் வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். மரியாள் சொல்லுகிறாங்க, நான் அடிமையாய் வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறது. 400 வருஷம் தேவன் மனிதர்களோடு இடைப்படவில்லை, 400 வருஷம் தீர்க்க தரிசனங்கள் இல்லை, தேவன் மனிதர்களோடு இடைப்படவே இல்லை, பேசவே இல்லை. அந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்திற்கும் மத்தேயுக்கும் இடைப்பட்ட காலம் 450 வருஷம், 400 வருஷம். இந்த இடைப்பட்ட காலத்திலே தேவன் மனிதர்களோடு பேசுவதை நிறுத்திவிட்டார். இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் எப்பொழுது எங்களிடத்தில் பேசுவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மேசியா எப்பொழுது என்னை வந்து மீட்பார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அடிமைத்தனத்தின் வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகினால்தான் எப்பொழுது மேசியா வருவார், எங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பார் என்று சொல்லி காத்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு இப்பொழுது மரியாளிடத்திலே தேவன் பிறக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே மரியாள் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறதை பார்க்கிறோம். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிடத்திலே களி கூறுகிறது. அடிமையின் வாழ்வு ரொம்ப கடினம். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அடிமைகள் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார்கள், அவர்கள் கையில் விடுவிப்பார் யாரும் இல்லை. அடிமைத்தனத்தின் வாழ்விலே ஆறுதல் இல்லாத சூழ்நிலை. நீங்கள் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே பஞ்சத்தின் கொடுமை, அடிமையின் வாழ்வு வாழ்கிற போது பஞ்சத்தின் கொடுமை. இரண்டாவதாக தோல் கருகருத்து போயிற்று என்று சொல்லுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறது. எந்திரம் அரைக்க வாலிபர்களை கொண்டு போனார்கள், இளைஞர்கள்
விறகு சுமக்கிறவர்கள் இடறி விழுந்தார்கள், களி கூறுதல் ஒழிந்து போயிற்று. அடிமைதனத்தின் வாழ்விலே களி கூறுதல் இல்லை. இடறுகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அது மாத்திரமல்ல, எங்கள் துக்கம் சந்தோஷமாய், எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று என்று சொல்லுகிறார்கள். எங்களுடைய கிரீடம் விழுந்து போயிற்று. அடிமையின் வாழ்வு கொடுமையானது. களி கூறுதல் ஒழிந்து போகிற சூழ்நிலை. இன்றைக்கு நாம் அடிமையாய் இருக்கிறோமா? எதில் அடிமையாய் இருக்கிறோம்? பிசாசுக்கு அடிமையாய் ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தான். லூக்கா 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிச்சு பாருங்கள். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கிற்று, பன்றிகளுக்குள்ளே புகுந்தது. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டு போயிற்று. இங்கே ஒரு கதிரனே நாட்டில் ஒரு மனுஷனை இங்க குறிச்சு பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மரியாள் தேவனுக்கு அடிமையாய் இருந்தாங்க. அதனாலதான் தேவன் அவர்களை உயர்த்தினார். இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம். இந்த மனுஷன் பிசாசுக்கு அடிமையாய் இருக்கிறான். அவனுக்குள்ளே அநேக பிசாசுகள் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது அநேக பிசாசுகள் அவனை பலவந்தப்படுத்தினது. அவன் இரவும் பகலும் கூக்குரலிட்டு கொண்டிருந்தான். பிரேத கல்லறையில வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவனுடைய நிலைமை மிகவும் கடினமாயிருந்தது. அவனை கட்டி வைக்க சங்கிலியாலே கூடாமல் இருந்தது. அவனை துரத்தி இருந்தார்கள், ஊரை விட்டு வெளியிலே துரத்தி இருந்தார்கள். அவன் ஒரு பிரேத கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இயேசுவானவர் அந்த மனுஷனை தேடி போனார். அவருடைய அடிமைத்தனத்தை மீட்கும்படியாய் போனார். பாருங்களேன், தூரத்திலே அந்த மனுஷன் பார்த்த மாத்திரத்தில் இயேசுவிடத்தில் ஓடி வருகிறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். அடுத்து பிசாசு உள்ள இருந்து பேசுது, என்னை வேதனைப்படுத்தும்படியா இங்க வந்தீரோ? பிசாசுகள் சொல்லுகிறது. இப்போது அங்க சொல்றது, அந்த பிசாசு பிடித்த மனுஷன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை பிசாசு சின்னாபின்னமா பண்ணி வைத்து வச்சிருந்துச்சு. அடிமைத்தனத்திலே அவனுடைய வாழ்க்கை சின்னாபின்னமா இருந்தது. அவனுடைய சரீரத்திலே உடை போடல, நிர்வாணமா இருந்தான். பிசாசு அவனை அடிமைப்படுத்தி இருந்தது. அடிமையின் வாழ்வு கொடுமை. அவனுடைய களிப்பு மாறிற்று. கூக்குறுதல், எப்பொழுது பார்த்தாலும் இரவும் பகலும் கூக்குரலிட்டு கொண்டிருந்தான். அந்த பகுதியாய் எந்த மக்களும் வருவதில்லை. அவ்வளோ அடிமைப்படுத்தி வைத்திருந்தது அந்த பிசாசுகள். ஒரு சிலர் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறார்கள். மரியாள் சொல்லுகிறாங்க, நான் தேவனுக்கு அடிமை. இரண்டாவது ஒரு அடிமையை பார்க்கிறோம், பாவத்துக்கு அடிமை. யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பாவம் செய்கிற மனுஷன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறீர்களா? பாவத்திற்கு அடிமையாய் மாறி போவோம். ஒரு வாலிபன் எனக்கு தெரியும், அவனுடைய தாயார் ஜெபிப்பதற்காக கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் கண்ணீர் விட்டு சொன்னார்கள், இவனுடைய வாயில கேன்சர் வந்தது, அவனுக்கு வாயை திறக்கவே முடியல. நான் கேட்டேன், எப்படி உனக்கு கேன்சர் வந்தது? அப்போ அந்த தம்பி சொன்னான், நான் காலேஜ் படித்து கொண்டிருக்கிறேன், ஆரம்ப நாட்களில் சும்மா அஜந்தா பாக்கு தான் போட்டேன் வாயில, அதை சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். அப்பொழுதுதான் மற்ற வாலிபர்கள் என்னை கண்டு பயப்படுவார்கள் என்று சொல்லி நான் ரவுடி ஆகணும்னு சொல்லி ஆசை. அவருடைய தாயார் அழுது கொண்டிருக்கிறாங்க. ஏமா அழுகிறன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த பிள்ளைய படிப்பதற்காக என்னுடைய சொந்த நிலத்தை திருவண்ணாமலையில் இருக்கிற 5 ஏக்கர் இடத்தை வித்தையா, இவனை படிக்க வைத்தேன். இவன் படிப்பை முடிப்பதற்குள்ளாக இப்படி வாயில கேன்சர் வந்தது. எனக்கு கணவரும் இல்லை, என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை, நான் பிழைக்கிறதற்கு இடமும் இல்லை, நான் என்ன செய்வேன்? எப்படியாவது இந்த வாலிபனை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்தார். அந்த வாலிபன் சொன்னான், நான் ஆரம்பத்தில் அஜந்தா பாக்கு தான் போட்டேன். அதுக்கு பிறகு ஒரு நண்பர் சொன்னா,
என்னடா நீ அஜந்தா பாக்கு போடுற, ஆன்ஸ் போடுறான்னு சொன்னா ஆன்ஸ் போட ஆரம்பிச்சேன், மாவா போட ஆரம்பிச்சேன். என்னால இது போடாமல் இருக்க முடியவில்லை. உடலிலே ஒரு நடுக்கம் உண்டாகும். பல ஆன்ஸ்கள், பல மாவா வாயில கொட்டி கடைசியில என்னுடைய வாயில கேன்சர் வந்தது, நாக்குல கேன்சர் வந்தது. கொடுமை. பாவத்தை விட முடியவில்லை, இந்த பழக்கத்தை என்னால விட முடியவில்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எனக்கு எதற்கு அடிமையாயிருக்கிறாய்? பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறாயா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையாயிருந்தீர்கள், இப்பொழுதே உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ முன்னாடி பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க, ஆனா இப்போது நீதிக்கு அடிமையாய் மாறி இருக்கிறீங்க. தேவனை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு. அல்லேலூயா. சிம்சோனை பார்க்கிறோம். தேவன் ஒரு அபிஷேகத்தை அவன் மேல வைத்திருந்தார். அவன் மேல ஒரு அபிஷேகத்தை தேவன் வைத்திருந்தார். எதற்கும் அடிமை இல்லை. அவனை கட்டி கொண்டு வருவார்கள், உடனே அவன் கட்டுகளை அறுப்பான். 300 நரிகளை பிடித்து அது தீபந்தங்களை கட்டி அப்படியே வயல்வெளியில விடுவான். அவன் ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்றான். அவ்வளோ பெரிய பலசாலியா வைத்திருந்தார். 20 வருஷம் நியாயாதிபதியாய் அவன் இருந்தான் பெலிஸ்தரை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 20 வருஷம் நியாயாதிபதியாய் தேவன் அவனை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் அவன் எதற்கும் அடிமைப்படாதிருந்த அவன் பாவத்திற்கு அடிமைப்பட்ட பொழுது, அவனுடைய வாழ்க்கை ஒரு இச்சையில வந்த பொழுது, ஒரு ஸ்திரீயோடு அவன் விபச்சாரம் செய்த பொழுது, வேசித்தனம் செய்த பொழுது, பாவத்திற்கு அடிமையாய் மாறின பொழுது அவனுக்கு உண்டான அபிஷேகத்தை அவன் இழந்து போனான். அவனுக்கு இருக்கிற கிருபை இழந்து போனான். அவனை பாவத்திற்கு அடிமையாய் மாறி போனான். அந்த வேசித்தனத்திற்கு அடிமையாய் மாறி போனான். இதனுடைய பலன், அவன் 2 கண்களை இழந்தவனாக, அவன் 2 கண்கள் பிடுங்கப்பட்டது. எந்த பாவத்தில், எந்த கண்களினாலே அவன் சகோதரிகளை இச்சித்தானோ, அவன் வேசித்தனம் செய்தானோ, அந்த கண்கள் அவனை விட்டு பிடுங்கப்பட்டது. அவன் ஒரு செக் இழுத்து கொண்டிருந்தான். ஆண்டவரிடத்தில் அவன் சொன்னான், நான் பாவம் செய்தேன். இன்றைக்கு பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். அவனுடைய அபிஷேகத்தை அவன் இழந்து போனான். கேயாசி, எலிசாவுடைய சீஷராயிருந்த கேயாசி, எலியாவிடத்திலிருந்து இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொண்ட எலிசா கையில் இருக்கிற அவனுடைய உதவி ஊழியக்காரன், எலிசாவிட 4 மடங்கு ஊழியம் செய்ய வேண்டியவன். தேவன் அவனுக்கு வைத்திருந்த அழைப்பை இழந்து போனான். அவன் பணத்திற்கு ஆசைப்பட்டதினாலே, பணத்திற்கு அடிமைப்பட்டு போனதினாலே அவனுடைய வாழ்க்கையை இழந்து போனான். அவனுடைய அபிஷேகத்தை இழந்து போனான். அங்கே நாகமானுடைய குஷ்டரோகம் கேயாசியை பிடித்தது. பணம் பாதாளம் வரை பாயும். பணத்திற்கு அடிமையாய் வாழ்ந்தான். அனனியா சபிராலை குறித்து நமக்கு தெரியும். அப்போஸ்தல நாட்களில் விசுவாசமாயிருந்த ஒரு விசுவாச குடும்பம். தங்களுக்குள்ள விற்றார்கள், தங்களுக்குள்ள இடத்தை விற்றார்கள், காணியாட்சியை விற்றார்கள், தேவனுடைய பாதத்திலே கொண்டு வந்தார்கள். ஆனால் சின்ன ஒரு பண ஆசை கொஞ்சம் எடுத்து ஒளித்து வைத்து விட்டார்கள். அந்த பண ஆசை அவர்கள் 2 பேரும் மரித்து போனார்கள். தேவனுடைய ஊழியம் செய்ய வேண்டியவர்கள், அனனியா சபிரால் அப்போஸ்தலராய் மாற வேண்டியவர்கள், தங்கள் பாவத்திற்கு அடிமையாய் போனதினாலே தனக்குரிய காரியங்களை இழந்து போனார். இன்றைக்கு ஊழியக்காரர்களாய் நீங்கள், ஊழியம் செய்கிற நீங்கள், விசுவாசிகளாகிய நீங்கள் எதற்கு அடிமையாயிருக்கிறீர்கள்? பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். தேவனுக்கு அடிமையாய் மாற வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினாலே பரிசுத்தமானதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன்.
பரிசுத்தமாகிறது உங்களுக்கு கிடைக்கிற பலன், முடிவு நித்திய ஜீவன். எனக்கு தேவனுக்கு அடிமையா இருக்கிறது பாக்கியம் என்று கருதுங்க. மரியாள் சொன்னாங்க, நான் தேவனுக்கு அடிமை, நான் இனி பாவத்திற்கு அடிமை இல்லை. தேவன் மரியாளை மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார். இன்றைக்கு பாவத்திற்கு அடிமையா இருக்கிறீர்களா அல்லது பிசாசுக்கு அடிமையா இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே உம்முடைய கரம் தொடுவதாக, ஒவ்வொருவர் மீது உம்முடைய அக்கினி இறங்குவதாக, ஒவ்வொருவர் மீது உம்முடைய வல்லமை இறங்குவதாக, எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, அடிமைத்தனத்தின் வாழ்வு அறுக்கப்படுவதாக, கர்த்தர் விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. கர்த்தர் கிருபையாய் நடத்துங்க. ஷபா ரீபா கபா. இன்றைக்கு எதுலெல்லாம் அடிமையா இருக்கிறாங்களோ, குடிப்பழக்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவியும், விபச்சார வேசித்தனத்திலிருந்து விடுவியும், எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையும், மாந்திரிக கட்டுகள் அறுக்கப்படுவதாக, எல்லா இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவியும். எதில் அடிமையா இருக்கிறாங்களோ கர்த்தர் விடுவிப்பீராக. ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு ஜெயம் உண்டாகட்டும், ஒரு கிருபை உண்டாகட்டும், ஒரு அற்புதம் நடப்பதாக. தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கிருபையாய் இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவியும். மரியாள் சொன்னாங்களே, நான் கர்த்தருக்கு அடிமை, அப்படியாய் கர்த்தருக்கு அடிமையாய் மாற்றும். அநேக ஜாதிகளுக்கு மேன்மையாய் உயர்த்தும் அப்பா. ஆசீர்வதிங்க. எல்லா இருளின் அதிகாரங்கள், மந்திரத்தின் வலிமைகள் இப்பொழுது அழிக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு அடிமையாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் 7:30 மணிக்கு பார்க்க மறவாதிருங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரில் தொடர்பு கொண்டு எங்களோடு கூட இணைந்து எங்களுக்காக நீங்கள் எங்களிடத்தில் ஜெபித்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்க உதவி செய்யலன்னா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலன்னா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உங்களை நம்பியிருக்கோம், நாங்க உங்களை நம்பியிருக்கோம். உம்மையன்றி யாரு ஏசப்பா எனக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. உம்மையன்றி யாரு ஏசப்பா எங்களுக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க.
நினைக்கிறேன், வார்த்தையால சொல்ல முடியல, பாழடைஞ்ச வீடு போல் நாதியற்று நிற்கிறோம். பட்டப்பாட நினைக்கிறேன், வார்த்தையால சொல்ல முடியல, பாழடைஞ்ச வீடு போல் நாதியற்று நிற்கிறோம். பச்சை மரமாயிருந்தேன், பட்டு போய் நிற்கிறேன், பாலைவனம் போல தரிசாயிருக்கிறேன். பச்சை மரமாயிருந்தோம், பட்டு போய் நிற்கிறோம், பாலைவனம் போல தரிசாக இருக்கிறோம். உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உங்களை நம்பியிருக்கோம், நாங்க உங்களை நம்பியிருக்கோம். உம்மையன்று யாரு ஏசப்பா எனக்கு, உம்மையன்று யாரு ஏசப்பா. உம்மை என்று யாரு இயேசப்பா எங்களுக்கு, உம்மை என்று யாரு இயேசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது, உதவி செஞ்சிடுங்க. எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது, உதவி செஞ்சிடுங்க. எங்களை வாழ வச்சிடுங்க. ஆ, 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 கடந்து வந்த பாதைய திரும்பி பார்க்கிறோம், நினைச்சு பார்க்க முடியல. பெரிய காரியம் செய்தீர். கடந்து வந்த பாதைய திரும்பி பார்க்கிறோம், நினைச்சு பார்க்க முடியல. பெரிய காரியம் செய்தீர். சின்னஞ்சிறு பிராயத்தில் என்னை நீர் கண்டவரே, கனமான ஊழியத்தை செய்ய என்னை அழைத்தவரே. சின்னஞ்சிறு பிராயத்தில் எங்களை கண்டவரே, கனமான ஊழியத்துக்கு உதவி செய்ய வச்சிங்களே. உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உங்களை நம்பியிருக்கோம், நாங்க உங்களை நம்பியிருக்கோம். உம்மையன்று யாரு ஏசப்பா எனக்கு, உம்மையன்று யாரு ஏசப்பா. உம்மை என்று யாரு இயேசப்பா எங்களுக்கு, உம்மை என்று யாரு இயேசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது, உதவி செஞ்சிடுங்க. எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது, உதவி செஞ்சிடுங்க. எங்களை வாழ வச்சிடுங்க. பத சரி கரிசா, பத சரி கரிசா, பத சரி கபத, பத சரி கபத. கர்த்தரை நான் தேடினேன், எங்களுக்கு செவி கொடுத்தா, எல்லா பயத்துக்கும். எங்களை பாதுகாத்தா. கர்த்தரை நான் தேடினேன், எங்களுக்கு செவி கொடுத்தா, எல்லா பயத்துக்கும். எங்களை பாதுகாத்தா. சிங்கக்குட்டி தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடினேன், ஒரு நன்மை குறைவில்லை. சிங்கக்குட்டி தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடினோம், ஒரு நன்மை குறையவில்லை. உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உங்களை நம்பியிருக்கோம், நாங்க உங்களை நம்பியிருக்கோம். உம்மையன்று யாரு ஏசப்பா எனக்கு, உம்மையன்று யாரு ஏசப்பா.
நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை